உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். அன்பிற்குரிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி இருக்க போது, எப்படியான பலன்களை கொடுக்க போகுது, நல்ல பலனாக கெட்ட பலனாக பதட்டத்தில் இருப்பீங்க. பதட்டமே படாதீங்க. சிறப்பான, சிறந்த, உன்னதமான நல்ல யோகங்களை உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஆண்டில். எப்படின்றதை நான் விவரமாக சொல்கிறேன். அதாவது இந்த ஆண்டு துவங்கும் பட்சத்தில் உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசியில் இருக்கிறாரு. அவர் ராசிநாதன் மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறது நிலையில் இந்த ஆண்டு துவங்கும் பட்சத்தில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடைபட்டிருந்த வெளிநாட்டு பயணங்கள், தொடர்புகள், நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி பண்ணி கிடைக்காத, அணுக முடியாத நபர்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இப்படி தான் இந்த ஆண்டு ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் சனியோடு சேர்ந்து செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் சேர்ந்து இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. உங்கள் ராசியில் தான் இந்த ஆண்டே பிறக்குது. அதாவது இந்த ஆண்டு பிறப்பு அப்படின்றது, தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை நடக்குது. அன்னைக்கு சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். உங்கள் ராசியில், கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டு பிறப்பு அன்னைக்கே இருக்க போகுது. அப்போ ஆண்டு பிறப்புக்கே நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் ராசியிலேருந்து பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ராஜயோக ஆண்டு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் 7ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, உங்களுடைய ஆசை, விருப்பங்கள், அது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானமாக தான். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் சித்திரை மாதம் 1ஆம் தேதின்றனால அவர் உச்ச பலத்தில் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. சூரியன் 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் 3ஆம் இடத்துல உச்ச பலத்தில் இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்களெல்லாம் கண்டிப்பான முறையில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். குறிப்பாக மனம் விரும்பினவங்களை திருமணம் முடிக்கிறது, நல்ல தொழில் பங்குதாரர்களை நீங்கள் அடைஞ்சிக்கிறது, இதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இந்த ஆண்டு துவக்கத்திலே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மேலும் உங்களோட வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, வாக்குஸ்தானத்தில் சனி செவ்வாய் ஸ்தான அடிப்படையில் எல்லாம் உங்களுக்கு நல்லது செஞ்சால் கூட, இவங்க 2 பேரும் ஒருத்தர் பகை கிரகமாக செவ்வாயும் சனியும் சேர்ந்து புதனோடு சேர்ந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நியாயத்தை பேசினாலுமே பிரச்சனை வரும். அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, பேசாமல் இருந்துடக்கூடாது. பல இடங்களில் நீங்கள் அமைதியாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். என்ன இருந்தாலும் அல்டிமேட்டாக வைகாசி மாதத்துக்கு அப்புறம், அதாவது சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குது, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். வைகாசி 12ஆம் தேதி, அதுக்கு அடுத்த மாதம் வைகாசி 12ஆம் தேதி ஒரு நல்ல மாற்றம் ஒன்று நடக்க போகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சி ஆகிட்டு மிதுன ராசி, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல அமரப்போகிறார். கடகராசியில் அமரப்போகிறார். 6ஆம் இடம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தால் கூட அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு குரு போனால் தான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் அவர் பார்வை கொடுக்க முடியும். ஸோ அப்போ குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கிறது, நம்ம ராசிக்கு கிடைக்கிறத விட நம்மளுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் நம்மளுடைய 12ஆம் இடம்னா அயன சயன போகம் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு கிடைக்கிறது இன்னும் சிறப்பு இல்லையா? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு விரயங்கள்லாம் சுப விரயங்களை மாறப்போகுது. சுப விரயங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற பொருளாதாரம் நமக்கு வேணும். அப்போ அவங்களுக்கான பொருளாதாரத்தை கொடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசிக்கு உச்ச பலம் பெற்று தனக்காரகன் குரு, ஸ்தான அடிப்படையிலையும் குரு தான் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் உச்ச பலம் பெறுறது நீங்கள் பொருளாதார நிறைய நல்ல ஒரு தண்ணீரை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். அவர் அங்கேருந்து 12ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு, விரயஸ்தானத்துக்கு. அதன் மூலிமா உங்கள் குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள், அதாவது சுப காரியங்கள்,
எல்லாமே நடக்க போகுது. சுபகாரியங்கள்னால் வீடு மனை வாங்குறது, கட்டுறது, வீடு கட்டுறதுல இருந்த தடைகள் நீங்கி நல்லபடியாக வீடு கட்டி குடியேறது, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துறது, இப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதுபோக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவருடைய பார்வை கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான இடத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அதாவது 6ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துலையும் விழுகுது. ஸோ இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு முழுதுமே தொடரக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் சிறப்பான யோகமான ஆண்டு எல்லா வகையிலையும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையுமே சரி, ஒரு வெற்றியாளராக நீங்கள் இருக்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க, மகிழுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதிகமான குழப்பம், அதிகமான மன அழுத்தம், எல்லா விஷயங்களிலும் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், எப்படி செய்ய போகிறோங்கிற ஒரே ஒரு சிந்தனையில் உங்களை மறந்து நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் தான் கடந்த காலங்களில் நடந்தது. ஸோ உங்களுடைய தனித்திறமை, உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய சிறப்பான தன்மை எல்லாமே நீங்களே மறக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நிறைய டிஸ்கரேஜ் பண்ணி டீப்ரமோஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சு. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் ஆனி மாதத்திலிருந்து அற்புதமான செயல்பாடுகளை நம்மளுடைய கும்பராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிற உங்களுடைய ராசி நாதனையே பார்த்து மாற்றத்தை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. கிட்டத்தட்ட நம்ம கும்பராசிக்காரங்க வந்து ஒருத்தவங்க மேலே அன்பு வைக்கவே மாட்டீங்க. ஆனால் அன்பு வச்சுட்டா எப்படி கும்ப கலசம் கொஞ்சம் கூட அப்படி இங்கிட்டும் ஆடாமல் அங்கிட்டு ஆடாமல் நிலையாக நிற்கிதோ, அதே மாதிரி தான் நம்ம இவங்க மேலே பாசம் வச்சுட்டோம், நம்ம இவங்க மேலே ரொம்ப கேர் பண்ணுறோம், ஸோ இவங்களை விட்டு நம்ம போக முடியாது அப்படின்னு ஆழ்கடல் ஆழம் எவ்வளவோ அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பின் ஆழம் இருக்கும். ஆனால் நீங்கள் அன்பின் ஆழத்தில் இருக்கிறது ஓகே, உங்களை லவ் பண்ணவங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படி இருப்பாங்களான்னா கிடையவே கிடையாது. அவங்களாம் எப்படின்னா கழுவுற மீனில் நழுவுற மீனாக தான் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ போதும், கும்பராசிக்காரங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், இன்னுமே இந்த கும்பம் நமக்கு தேவையில்லை, நம்ம எக்ஸிட் ஆகிக்கிறோம். ஸோ அப்போ அந்த சில சூழ்ச்சியாளர்கள், பல போலியான உறவுகள், இவங்களை கண்டு நீங்கள் மனதளவில் கஷ்டப்பட்ட காலம்தான் கடந்த 5 வருட காலம். மேக்சிமம் ஒரு 5 வருடத்தில் இந்த 2.5 வருடம் சக்கையாக புழிஞ்சு எடுத்துட்டாங்க. பொதுவாக சொன்னால் கும்பராசி என்பர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க, உயிர் மட்டும்தான் மிச்சம், அதுவும் எப்போ போகும் என்று சொன்னால் சந்தோஷம் அப்படிம்பாங்க. திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த பூமியில் வாழணும், வேறு யார் வாழ்வா? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடங்க, லாபஸ்தானத்துக்கு நீங்கள் தான் அதிபதி. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தாலோ, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலோ, ஒரு அலுவலகத்துக்குள்ளே போய் நீங்கள் வேலை பார்த்தாலோ அவங்களுக்கு லாபம் வருது உங்களை வச்சு தான். ஆனால் என்ன யூஸ் பண்ணிவிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. கிட்டத்தட்ட 3 வருட காலமாக பல கும்பராசி என்பவர்கள் முயற்சி எடுத்து சாமி முடியலடா சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய அழுத்தம். அதாவது இப்போ ஒரு ஹைவே ரோட்டில் போகிறதா என்ன பண்ணலாம், பிரேக்கே அடிக்காமல் சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு பேரிக்கேடை போட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு வேகத்தலையை வச்சு உங்களை எவ்வளோ தூரம் ஃபில்ட்ரு பண்ணணுமோ அவ்வளோ தூரம் ஃபில்ட்ரு பண்ணி தான் இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கே போயிருக்கு. ஸோ நிறைய மன அழுத்தத்திலிருந்து இப்போ தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுகிறதுனால சந்தோஷத்தை இழந்து விட்டீர்கள். சந்தோஷம் எந்த கடையில் கிடைக்கும்? சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்குங்கிறது தான் இன்னும் நீங்கள் தேடிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய தேடலுக்கு விடை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க. அப்போ 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆனாலே தனம், குடும்ப, வாக்குஸ்தானம் சிறப்பாக இருக்கும். இவ்வளோ நாட்களாக உங்களை காதலித்து ஏமாற்றிட்டு, உங்களை கல்யாணம் முடிச்சுட்டு ஏமாற்றிட்டு வேறு யாரையோ ஒரு அன்பு வச்சுருக்க மாதிரி
அவங்க மேலே தான் உண்மையான அன்பு வச்சிருக்க மாதிரி அவங்ககிட்ட போய் ஏமாந்து இருக்கிற உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சு தேடி வந்து பேசுவாங்க. இனிமே தான் சிறப்பு. இனிமே தான் உங்களுடைய ரியாலிட்டியை அவங்க உணரக்கூடிய தருணம். உங்கள் லைஃப்பில் நீ எவ்வளவோ அழுத்தத்தை சந்திச்சிட்டீங்க, எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. ஒன்றா இரண்டா ஆசைகள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றா இரண்டா பிரச்சனைகள் சொல்லி துலாம் ராசிக்காரங்க எப்படி மனசுக்குள்ளே ஒரு கவலையில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்முடைய கும்பராசி அன்பர்களாகிய நீங்களும் இருப்பீங்க. எதுக்கு துலாம் ராசி உள்ளே கொண்டு வரோன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களை காதலிச்சு கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து முடித்த பிறகு நிறையா பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள நிலையில் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படும். நல்ல விதமான மாற்றங்களை சந்திப்பீங்க. வேலையில் இடமாற்றம் உண்டு. யாரெல்லாம் நம்முடைய கும்பராசியில் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான ஒரு ஸ்தான பலம் சூப்பராக இருக்குது. உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உங்களை அடிச்சுக்கிற யாராலே முடியாது. நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது எக்காரணம் கொண்டு அதை வந்து வெளியாட்டின்னு சொல்லக்கூடாது. நட்புகள் 2 நட்புகளுக்குள்ளே பேசிக்கிறோமோ ஒரு சின்ன கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஸோ அதை யார்ட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்கும், அவங்க அதை ஒரு கட்டுக்கதை கட்டி உங்கள் மேலே பழிய போட்டுருவாங்க. ஸோ எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகு ராசியிலே இருப்பதனால ஆசைகள் அதிகமாகும். குரு பார்வை பயிற்சியில் அப்போ ஆசை அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணுவதற்கான வாய்ப்பை எங்கேருந்து பயன்படுத்தணும்னா, உங்களுடைய வீட்டில் உள்ள பெண் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் சகோதரியாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், ஸோ உங்களை பெற்றெடுத்த தாயாக இருக்கலாம், மேபி எனி ஒன் சுக்கிரன், அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருங்க. என்னை வாழ்த்துங்க என்னை வாழ்த்துங்கன்னு ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை வாங்குவீங்களோ அல்லது ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை முறை வாங்குவீங்களோ, ஸோ அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வாழ்நாளில் மறக்க முடியாத நல்ல மாற்றத்தை உங்களுக்கு நவ கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. என் அன்பான கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இவர்களோடு பழகக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே வெற்றி வாய்ப்புகள் அமைஞ்சிருது. ஏன்னா கும்பராசி எப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு சிம்பல் எப்படி வச்சாங்க, குடம். நிறை குடமாக கும்பராசிக்காரர்கள் ஜெயிக்கிறாங்க. குறை குடமாக இருந்து விட்டால் வாழ்க்கையில் சிக்கல்ல மாட்டிக்கிட்டுறாங்க. அப்போ நிறைகுடமாக இவர்கள் இருக்கணும்னா இவர்கள் கூட பழகக்கூடியவர்கள் இப்படி இருக்கணும். இவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுறக்கூடாது. கும்பராசியை குறை சொல்லக்கூடியவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்துக்கிட்டு அவர்கள் பொறுமையை சோதிக்கக்கூடியவர்களாக பலர் இருக்கிறாங்க. ஒரு மனிதன்னா நல்ல குணமும் இருக்குங்க, கெட்ட குணமும் இருக்குங்க. அதெல்லாம் தாங்க மனிதன் பேரு. நல்ல குணம் மட்டும் இருந்தால் அவன் தெய்வங்க. அப்படி சில குணங்கள் கோபத்தை தூண்டக்கூடிய, கோபப்படக்கூடிய ஒரு குணமும் இருக்குங்க கும்பராசிக்கு. அந்த கோபத்தை உலகம் ட்ரிகர் பண்ணி விட்டுருதுங்க. அப்படி கும்பராசிக்காரர் ஒருவர் நம்ம வீட்டில் இருக்காருன்னா அவர் கோபப்படும் போது நாம் அமைதியாக இருந்து அவரை அமைதிப்படுத்தினோமானால் அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாருங்க. வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கலாங்க. கும்பராசிக்கு இப்போ எப்படிப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க சனி பகவான். ராசிக்கு அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல பராபவ வருஷத்துல அங்க போய் உட்கார்ந்துட்டாருங்க. நிறைந்த நன்மைங்க. கடந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலே அமர்ந்து நம்ம சிந்தையை கெடுத்து நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த நம்ம ராசிக்கு அதிபதி இப்ப 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க. நம்மை விட்டு விலகி விட்டார். 7.5 சனி விலகிருச்சு நான் சொல்லலைங்க. ஆனா ஜென்மத்தில் உள்ள சனி விலகிட்டாருங்க. அதுவே பெரிய நன்மைங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி புதனுடைய சேர்க்கை இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சகோதரக்காரங்க, உங்களுக்கு உத்தியோகத்துக்கு வந்தாங்க பொறுப்பு. அப்படிப்பட்ட செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து வேலை, நல்ல வேலை மெஞ்சு வேலையில் வருமானம் அமையுங்க. சிலருக்கு வேலையில் ஏடாகூடமான சூழ்நிலையும் உண்டுங்க. அதையும் நான் மறுக்கலை. ஏடாகூடமான சூழ்நிலை எப்படி கேட்டீங்கன்னா வேணும்னே நம்ம கோபத்தை தூண்டக்கூடிய சில பேர் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு நம்மளை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்கங்க. நம்மளுடைய நிறத்தை சொல்றது, நம்முடைய இனத்தை சொல்றது, நம்முடைய வேலை பார்க்கக்கூடிய திறனை சொல்றது, நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்தை சொல்றது,
அப்படி ஏதோ ஒரு வகையில் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு மேலதிகாரிகள்ட்ட நம்மளை போட்டு கொடுத்துக்கிட்டு நம்மளை வஞ்சிக்கக்கூடிய சில பேர் கூட இருப்பாங்கங்க. அதை கடந்து தாங்க போகணும் இந்த காலகட்டத்தில். 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி உட்கார்ந்துருக்கிற போதுங்க வார்த்தைகள்ல கவனம் வேணுங்க. நம்ம நல்ல மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை விட நல்லவர்களாக என்று பிறர் முன்னால் அடையாளப்படவும் அவசியம் தேவைப்படுது இல்லைங்க. அப்படி 2ல் செவ்வாய் சனி இருக்கும்போது கோபத்தை கட்டுப்படுத்திட்டா கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சிங்க. இப்போ வருமானம் நல்லா வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் கடன் மட்டும் வாங்கிடக்கூடாது. கடன் வாங்கினால் கடன் பெருகும், கடன் வாங்க வைக்கும். கிரகங்கள் அதனுடைய கடமை அதை செய்யத்தாங்க செய்யும். நம்ம சூதானமாக இருந்துக்கிடணும், கடன் வாங்கக்கூடாது. கும்பராசிக்காரங்க கடன் வாங்காமல் இருந்தால் ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றாரு. இந்த சுகர் கம்பெனின்னு பலருக்கு அப்படி தலை தூக்க ஆரம்பிக்கும். அப்போ உடல் நலத்தை நம்ம பார்க்கத்தான் வேணும். நமக்கு என்ன யோகம் தெரியுங்களா? நம்முடைய யோகாதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல 7ஆம் இடத்து அதிபதியோடு உட்கார்ந்தான். நம்ம குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்க போதுங்க. மகளுக்கு மகனுக்கு திருமண செய்திகள் வரும். நம்ம வீட்டில் நமக்கே திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தால் வரன் கைகூடி வருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரங்க உங்களுக்கு. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். சூப்பரா பயணங்கள் அமையும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் வரும். நல்ல பயணங்கள் அமையும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவது, சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவது. இது நாள் வரைக்கும் நீங்க சுற்றுலாக்கள் போகலைன்னா இப்ப போயிட்டு வருவது, அந்த அமைப்பெல்லாம் உண்டுங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க. பிசினஸ் ரீதியா கும்பராசிக்காரங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள்ல இப்ப கையெழுத்து போடுவீங்க. பிசினஸ்ல ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியத்தை மனசுல வைங்க. குறிப்பாக உங்க பிள்ளைகள்கிட்ட, உங்க மனைவிகிட்ட, உங்க கணவன்கிட்ட சண்டை போட்டுறாதீங்க. குடும்பம் தான் முக்கியம். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் போய் சனி செவ்வாய் சேர்ந்துருச்சு. குடும்ப வாழ்க்கையில் குதர்க்கத்தை கொடுத்து வேடிக்கை பார்க்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஜென்மத்தில் சந்திரன், ஜென்மத்தில் ராகு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். பேக் பெயின் கொடுக்குங்க. முதுகு தண்டுவிடம் சார்ந்த பிரச்சனைகள் பலருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. சிலருக்கு இதயத்தில் கொழுப்படைக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டுங்க. ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குங்க. ஆனால் அதை கண்டு பயப்பட தேவையில்லைங்க. மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் மூலமான வருமானமும் வருங்க. வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்பட போகுதுங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. பட் கும்பராசிக்காரங்க ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம். இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள்ங்க. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும். கும்பராசிக்காரங்களுக்கு நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறணும், சந்தோஷம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வடிவுடை அம்மன். வடிவுடை அம்மன் வழிபாடு உங்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளித்தரக்கூடிய தெய்வம் வடிவுடை அம்மன். ஆகவே இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுடைய பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்களுக்கு முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. நம்ம முழுமையான பலன்கள் பராபவ வருஷத்தில் என்னென்ன நடக்க போகுது, நன்மை நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு நம்ம சிலாகிச்சு பேசலாங்க. ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு பிரபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பிரபவ தமிழ் புத்தாண்டில் கும்பராசி அன்பர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை பார்ப்போம். ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார், 2லே சனி, 5லே குரு, 7லே கேது. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது. நண்பர்களே, ராசியிலே ராகு இருக்கும் இந்த காலமானது எப்படியெல்லாம் உங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, நகை வாங்கி குவித்து விடலாமா, ஜாலியாக சுற்றுலா செல்லலாமா, இன்பத்திலே மிதக்கலாமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் 2ல் இருக்கக்கூடிய சனியானது ஒன்றுக்கும் விடாமல் அப்படியே உங்களை பணத்தை வேணால் சேமித்து வைத்து கொள்ள முடியுமோ ஒழிய, ஆனால் எதற்கும் விடாமல் தடை போட்டு கொண்டு தான் இருப்பார். 2லே சனி இருக்கக்கூடிய காலம் மிகச்சிறந்த காலம் என்று தான் நான் சொல்வேன். 2லே சனி, 5லே குரு, நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆனால் 6லே குரு வரும் காலம் கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியத்திலே, மன ஆரோக்கியத்திலே கவனம் கொள்ள வேண்டிய காலம். அதே போல் கேதுவும் 6லே வரக்கூடிய காலம். கட்டாயம் ஒரு கும்பராசி அன்பர்களுக்கு ஏதேனும் விபத்து, கண்டம், சர்ஜரி, நோய்வாய்ப்படுதல் போன்றவை இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. இந்த பிரபவ ஆண்டானது உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கும்.
போன விசுவாசம் ஆண்டுமே வருமானத்தை நல்லபடியாக கொடுத்திருக்கும். இந்த பிரபவ ஆண்டும் கொடுக்கும். ஆனால் பிற்பகுதியிலே நோய் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறது. இந்த ஆண்டானது பிரபவ ஆண்டு உங்கள் கும்பராசிக்கு 4ஆம் இடமான ரிஷபத்திலே பிறந்துள்ளது. அந்த ரிஷபம் 4ஆம் இடம் சம்பந்தமாக இருதயம் சம்பந்தமான பாதிப்புகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மூச்சு திணறல், இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்லது தாய் வழியிலே ஒரு தொந்தரவு, அல்லது உங்களுடைய சுகத்திற்கு ஒரு கேடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனமாக இருங்கள். நீர் கண்ட இடத்தில் கண்ட நீரை பருகினீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனை வரும். எனவே சரியான பரிசுத்தமான ஒரு நல்ல நீரை பருகி பழகுங்கள். அதே போல் வாகனத்தில் போபவர்கள் மிகச்சரியாக எச்சரிக்கையாக போக வேண்டும். 4ஆம் இடம் என்பது உங்களுடைய பதவியிலே ஒரு நல்ல உயர்வு. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தேர்தல் வெற்றிகரமான தேர்தலாக, கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு வெற்றிகரமான தேர்தலாக அமையும். அவர்கள் எப்படியும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், உடல் நலத்திலே அதிக அக்கறை வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனைக்குரிய அமைப்பு வரும். அதேபோல் தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய ஆண்டு. ஏன் அப்படி என்றால் 11ஆம் இடத்தை 5லிருந்து குரு பார்ப்பார். 6க்கு போனாலும் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பார். எனவே 10, 11ஐ குரு பார்க்கும் பொழுது இந்த 10ஆம் இடத்தை வேறு கிரகங்கள் எதுவுமே நோக்காமல் குருவே நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது தொழிலிலே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்களும், கர்மா ரீதியிலே கர்மத்தை கரைத்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் கிடைக்கத்தான் போகிறது. அதே மாதிரி ஆண் வாரிசு இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? அவர்களை முயற்சி செய்தால் கட்டாயம் ஆண் வாரிசு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைப்பதற்கு, அதாவது இளமையில் இருப்பவர்களுக்கு இந்த பலன், எனக்கு ஆண் வாரிசு இல்லைங்க, இதை கிடைச்சா பரவாயில்ல. ரொம்ப முதுமையாக இருக்கிறவங்க இந்த பலன் இல்லை. அப்போ ஆண் வாரிசு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஆண்டு பாதி நன்மையும் பாதி தீமையும், உடல் நலத்தில் தீமையும் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு கும்பராசிக்கு இருக்கிறது. எனவே இந்த உடல்நல தீமைகளை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று பார்த்தால், உங்களை பொறுத்தவரை நரசிம்மருடைய வழிபாடு அற்புதமான வாய்ப்புகளையும், நவ பிருந்தாவன வழிபாடு அற்புதமான வாய்ப்புகளையும், உங்கள் எடைக்கு எடை துலாபாரம் கொடுப்பது அற்புதமான வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தில் சென்று உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது இந்த பிரபவ ஆண்டு மிகச்சிறந்த வாய்ப்புகளை தரும். கும்பராசிக்காரர்களுக்கு பண்ணை பாருங்கள், 4ஆம் இடமாக ரிஷபம் வருகிறது. அந்த இடத்தை குறிகாமிக்கிறது. மாட்டுப்பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு மாடு சேரும் யோகம், ஆட்டுப்பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு ஆடு சேரும் யோகம். இப்படி 4 கால் பிராணிகள் சேர்க்கக்கூடிய யோகமாக இந்த ஆண்டு இருக்கிறது. மழை விவசாயத்திலே நல்ல வாய்ப்புகளை கும்பராசி அன்பர்கள் கட்டாயம் பெறுவார்கள் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.